இசை புயல் ஏ ரகுமான் அவர்கள் ரோஜா படத்து மூலியமா தமிழ் சினிமால இசையமைப்பாளர் அறிமுகமான இவரு இன்னைக்கு இருக்கிற உலகத்துல தலை சிறந்த இசையமைப்பாளர்கள்ல இவரும் ஒருத்தர் தான். ஆனா இவருக்கு ரோஜா படத்துல மியூசிக் பண்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கல. படத்தோடைய இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு கதையை சொல்லியிருக்காரு. அதாவது பாலச்சந்தர் கிட்ட கதையை சொல்லிட்டு எனக்கு மியூசிக் பண்றதுக்கு இளையராஜா தான் வேண்டி கேட்டிருக்காரு. ஆனா நம்ம பாலச்சந்தர் அவர்கள் இளையராஜா தவிர வேற யாரு நீங்க மியூசிக் பண்ண போட்டாலும் சரி ஒத்துக்காரு. ஆனா இளையராஜா பட்டா ஒத்துக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மணிரத்னம் அவர்கள் இளையராஜாக்கு பதிலா ஏஆர் ரகுமான் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதையும் இருக்கு, அது சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம போயிடுங்க. ரோஜா 1992 கே பாலச்சந்தர் தயாரிப்புல மணிரத்னம் இயக்கத்துல ரகுமான் இசையமைச்சு ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்துல முதல் முறையா ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்துலயே அவருக்கு தேசிய விருது கிடைச்சது. அதுக்கப்புறமா அவருடைய இசையும் சரி அவருடைய வளர்ச்சியும் சரி தமிழ் சினிமால வேற லெவல் போயிருச்சு. ஆனா இந்த படத்துக்காக அதை எழுதி முடிச்சுட்டு படத்தோடைய தயாரிப்பாளர் கே பாலச்சந்தர் கிட்ட நம்ம இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் போய் கதையை சொல்லியிருக்காரு. எனக்கு கதெல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நான் படமான தயாரா சொல்லியிருக்காரு. என்ன கண்டிஷன் மணிரத்னம் கேட்டிருக்காரு. உடனே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்துல இளையராஜா தவிர வேற யாரு மியூசிக் படம் ஓகே சொல்லியிருக்காரு. உடனே மணிரத்னம் அவர்கள் ஏன் நான் இளையராஜா ஆசைப்படம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் தெரியாது எனக்கு, அவரை தவிர வேற யாரு பண்ணாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலச்சந்தர் பாரதிராஜாலாம் இளையராஜாவுக்கு முன்னாடியே சீனியர்ஸ். அவங்களும் வயசுலயும் சரி அனுபவத்திலையும் சரி ரொம்ப அனுபவப்பட்டவங்க. அவங்க படங்களுக்கும் சரி அவங்க படங்கள் இயக்கும் போதும் சரி அவங்க படங்கள் தயாரிக்கும் போதும் சரி ஒவ்வொரு முறையும் போயிட்டு இளையராஜா கிட்ட இந்த மாதிரி பாட்டு வேணும், இந்த மாதிரி டோன் வேணும் கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இளையராஜாவுக்கு வந்து மிதப்பு அதிகமானதான் சொல்றாங்க. ஏன்னா 80s 90s காலகட்டங்கள்லாம் முழுக்க நிறைய படங்கள் இளையராஜா இசையமைச்சாரு. ஏன் ஒரு பொங்கல் தீபாவளிக்கு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த 10 படத்துல 7-8 படம் இளையராஜா இசையமைச்ச படம் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு மிதப்பு வந்தது இயல்பு தான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும் போது எல்லாருக்கும் அந்த இடத்துல மிதப்பு இருக்கும். அந்த மிதப்பு இளையராஜாக்கு இருந்ததா சொல்றாங்க. இதனால இது மிதப்பு இருக்கும்போது இளையராஜாவுக்கு சரிசமமான வயசு இருக்கிறவங்க இல்ல அவருக்கு அடுத்த அனுபவத்துல இருக்கிறவங்க ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இளையராஜாக்கு சீனியர்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா பாரதிராஜாவும் சரி பாலச்சந்தர் மணிரத்னம்லாம் அவங்க படங்களுக்கு பாட்டு கேட்க போகும்போது இளையராஜா வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டியிருக்காரு அப்படி சொல்றாங்க அந்த காலத்துல. தெரியல, அதனால இதுக்கு மேல அவரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் மணிரத்னம் பாரதிராஜா அந்த மாதிரி ஜாமான்லாம் முடிவு பண்ணி அவருக்கு மாற்றா ஒரு சில இசையமைப்பாளர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் ஏஆர் ரகுமான். அதுல ஏஆர் ரகுமான் மட்டும் தான் தமிழ் சினிமால இன்னைக்கு நினைச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாம் வந்து காணாம போயிட்டாங்க. தமிழ் சினிமால ரகுமான் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் தான். இன்னைக்கு நம்ம கூட கே பாலச்சந்தர் இல்லைனா கூட அவர் அறிமுகப்படுத்தின இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் நம்ம கூட இருக்காரு. இப்ப வரைக்கும் சூப்பரா பாட்டு போட்டிருக்காரு. இருந்தாலும் இளையராஜா குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஏன் அவருடைய பாடல்கள்லாம் இன்னும் 50-100 வருஷம் ஆனாலும் மவுஸ் குறையாது. அவ்வளவு திறமையான பாடல்கள்லாம் கொடுத்திருக்காரு இளையராஜா. இருந்தாலும் இளையராஜாக்கு மாற்ற ஏஆர் ரகுமான் கொண்டு வந்தாங்க, தப்பு இல்லை. ஒரு புதிய முயற்சி தான் பாலச்சந்தரோட முயற்சி. கண்டிப்பா அவரோட முயற்சியை பாராட்டி ஆகணும். உங்களுக்கு இளையராஜாவையும் ஏஆர் ரகுமானையும் எந்த அளவுக்கு பிடிக்கும், அவர் பாடல்கள்ல நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் எது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.